ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ப்ரெட்டும் வெங்காயமும் வச்சு நல்ல சூப்பரான ஒரு சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு 2 துண்டு பிரெட் எடுத்திருக்கீங்க. நான் வந்து சின்ன துண்டு பிரெட் எடுத்திருக்கேன், அதனால் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பெரிய துண்டு பிரெட்டாக எடுத்திங்கன்னா ஒரு பிரெட் எடுத்திங்கனாலே போதும். ஒரு பிரெட்டும் ஒரு வெங்காயமும் வச்சு நல்ல சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த பிரெட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக்கி எடுத்துக்கோங்க. ஓரங்களை வந்து கட் பண்ணி எடுக்க வேணாம். அடுத்ததா ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இந்த பவுல்ல 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி எடுத்திருக்கீங்க. நல்லா மெல்லிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்ல ஒரு தடவை உதுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி உதுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டையும் இடித்து சேர்த்துருக்கீங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கீங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து ரொம்ப லூஸா இருக்கக்கூடாதுங்க. நல்ல கெட்டியான பதத்துல இருக்கணும். நம்ம வந்து வெங்காய பக்கோடாலாம் போடுறதுக்கு பிசைஞ்சு எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். தண்ணி மொத்தமா சேர்த்து பிசைஞ்சு எடுக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு தண்ணியோட அளவு தெரியும். மொத்தமாவே ஒரு 3/4 கப் அளவுக்கு தாங்க தண்ணி தேவைப்படும். பாருங்க, இந்த பதத்துல வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இதுல வந்து நம்ம பிரெட் துண்டுகளை சேர்த்துக்கலாம். பிரெட் துண்டை மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. லேசாக வந்து பிரட்டி விட்டாலே போதும். நம்மளுடைய மாவில் அங்கங்கே வந்து பிரெட் இருக்கணுங்க. அந்த மாதிரி லேசாக பிரட்டி விட்டிங்கனாலே போதுங்க. இந்த மாதிரி பிரட்டினா உடனே வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடணும். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாதுங்க. ரொம்ப நேரம் வைக்கும்போது பிரெட் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். அப்புறம் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெயில பொரிச்சு எடுக்கிறதுக்கு நான் கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடுபடுத்தியிருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. இந்த மாதிரி நம்ம கையில கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பக்கோடா மாதிரி போட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எண்ணெயில போட்டுட்டேங்க. எண்ணெயை குறைவான தீயில வச்சுக்கலாம். குறைவான தீயில வச்சுட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து பொரிய விட்டுறலாம். 2 பக்கமும் நல்ல செவந்து கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாங்க. அடுப்பை வந்து குறைவான தீயில வச்சுக்கோங்க. அப்போதான் சீக்கிரமே நம்மளுக்கு கரிஞ்சு போகாது. ஏன்னா நம்ம பிரெட் எல்லாம் சேர்த்துருக்கனால சீக்கிரம் வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா அங்கங்கே கரிஞ்சு போயிருங்க. அதனால குறைவான தீயில வச்சுட்டு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 10 நிமிஷத்துல நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. பிரெட் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ மீதம் இருந்த மாவையும் நம்ம எண்ணெயில் போட்டு பக்கோடாவாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ஈவினிங் டைம் டீ கூட சர்வ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்குங்க. சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாங்க. இப்போது நல்ல செவந்து வந்துருச்சுங்க. அவ்வளோதான், நான் எடுத்துட்டேன். நம்மளுடைய சூப்பரான நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியான டேஸ்டியான பிரெட் பக்கோடா வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நம்ம சேர்த்துருந்த ப்ரெட்டு அங்கங்கே ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டோட கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.